நிறைய வீடியோஸில் இந்த மசாலா ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுத்துருந்தாங்க. ஓகே வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமேசான்லேருந்து வாங்கியிருந்தேன் இந்த வீரா மசாலா. ஸோ இது செட்டிநாடு பேஸில் வரக்கூடிய நான்வெஜ் நம்ம சமைச்சிக்கலாம், வெஜ்ஜுமே வந்து தாராளமாக சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பவுடர் மாதிரி இருக்கக்கூடிய சுக்கா பொடி எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி நீங்கள் குக் பண்ணணும் எல்லாமே வந்து டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக 2 பேக் இருக்கிற மாதிரி திண்டுக்கல் பிரியாணி தம் பிரியாணி. ஓகே, இது லாஸ்ட்டாகவே ஒரு வீடியோவில் நான் வந்து பண்ணியிருப்பேன். ரொம்ப கேஷுவலாக நான் பாட்டுக்கு ஏதாவது ஒன்று பேசி பண்ணியிருந்தேன். பட் இந்த டைம் நான் உங்க கூட வந்துட்டு சீரியஸாக சொல்கிறேன், மட்டன் பிரியாணியில் சூப்பராக அண்ட் ஃபார்மலாக எப்படி நிஜமாக ஆனஸ்டான ஒரு ரிவ்யூ கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழம்பு மசாலாவும் கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுதான் அஃபோர்டபுளான ப்ரைஸில் நிஜமாக ரொம்ப நல்லாயிருக்கு. மதுரை கறி குழம்பு அப்படின்னாவே ரொம்ப நல்லாயிருக்கும். அதை பேஸில் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மசாலாவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பெரிய பெரிய யூடியூபர்ஸே வந்துட்டு இதில் சமைக்கும் போது ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால தான் வாங்கியிருக்கேன்.